ஒரு பொன்னில் இருக்கக்கூடிய ஒளி, ஒரு பூவில் இருக்கக்கூடிய ஒரு வாசம், வண்டுகள் உண்ணுகிற தேனில் இருக்கக்கூடிய சுவை, கவிதையில் இருக்கக்கூடிய இனிமை, இவையெல்லாம் சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒன்று திரண்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் எங்கே இருக்கிறாள்? கன்னி மாடத்தின் உம்பரே மாட களிவேடோடு அன்னம், ஆணன்னமும் பெண்ணன்னமும் ஒன்றோடு ஒன்று விளையாடுகிற அந்த கன்னி மாடத்தில் அந்த பெண் உலவுகிறாள். அப்படிப்பட்ட ஒரு பெண் அந்த மாடத்தில் உலவுகிறாள். இவர்கள் மூவரும் அந்த மாடத்திலிருந்து சற்று விலகி நிற்கிறார்கள். இந்த இடத்தில் கம்பர் அந்த பெண்ணை நினைத்து வியக்கிறார். அவள் யார்? சீதை. அந்த சீதை யார்? மகாலட்சுமியுடைய அவதாரம். ஒரு பெண்ணை பார்த்தால் அந்த பெண்ணுக்கு ஓமையாக சொல்லுவது மகாலட்சுமி தான். இன்றைக்கும் நாம் சொல்லுவது வழக்கம், பெண் மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாள் என்று சொல்லுவோம். இப்போது அந்த மகாலட்சுமியே சீதையாக பிறந்திருக்கிறாள் என்றால் அந்த சீதையை எப்படி வர்ணிப்பது என்று கம்பர் வியக்கிறார். எப்படியெல்லாம் பாடுகிறார் கம்பர். உமையால் ஒக்கும் மங்கையர், அவளுக்கு பக்கத்தில் அவளுக்கு தோழிகளாக இருக்கிறார்கள் இல்லையா பெண்கள். அந்த பெண்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்களும் சாதாரணமானவர்கள் கிடையாது, அசாதாரணமானவள் சீதை. அந்த சீதையினுடைய தோழிகள் சாதாரணமானவர்களாக இருக்க முடியாது. ஆகையால் கம்பர் பாடுகிறார், உமையால் ஒக்கும் மங்கையர். உமையவளுக்கு நிகரானவர்கள் சீதையுடைய தோழிகள். உச்சி கரம் வைத்தே கமையால் மேனி கண்டவர் காட்சி கரை காணார், இமையா நாட்டமும் பெற்றிலர் என்றார். இந்த சீதையுடைய அழகை பார்க்கிறார்கள் அந்த பெண்கள். பார்த்து பார்த்து அவர்களுக்கு ஆசை தீரவில்லை. ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நாம் கொஞ்சம் நேரம் சீதையை பார்த்த உடனேயே நமது கண்கள் நம்மை அறியாமல் மூடி விடுகிறது, இமை மூடி விடுகிறது. ஆனால் ஏன் இந்த இமை மூடுகிறது? அந்த மூடாத இமை நமக்கு கிடைக்கவில்லையே என்று அந்த பெண்கள் இயங்குகிறார்கள். இமையா நாட்டமும் பெற்றிலர் என்றார். இமையா நாட்டம் நமக்கு இல்லையே, கண்கள் அந்த இமையை அடிக்கடி மூடி விடுகிறதே, அந்த நேரத்தில் சீதையை பார்க்க முடியவில்லையே என்று அந்த பெண்கள் வருந்துகிறார்கள். அதே நேரத்தில் தேவர்கள் எப்படி இருக்கிறார்களாம்? இருகண்ணால் அமையாதென்றார் அந்தர வானர்த்தவர்க்கெல்லாம். வானர்கள் என்ன நினைக்கிறார்கள்? அவர்கள் தேவர்களுடைய கண்கள் மூடாது, அவர்கள் இமையா நாட்டம் உடையவர்கள், இமைக்காது அவர்களுடைய கண்கள், அப்படியே பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? சீதையனுடைய அழகை பார்ப்பதற்கு நமக்கு 2 கண்கள் போதவில்லையே என்று அவர்கள் நினைத்தார்களாம். புலோகத்தில் இருந்த பெண்களுக்கு 2 கண்கள். அவர்கள் கண்களை மூடும் இயல்பு உடையவர்கள், இமைகளை மூடும் இயல்புடையவர்கள் அவர்கள். ஆகையால் நமக்கு கண்கள் மூடுகிறதே, நாம் இமையவர்களாக இருந்தால், வானவர்களாக இருந்தால் நாம் இவளை இமை மூடாமல் பார்த்து கொண்டிருக்கலாமே என்று பூலோகத்து மாந்தர்கள் நினைத்தால், தேவலோகத்து வானவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இவளை பார்ப்பதற்கு நமக்கு 2 கண்கள் போதவில்லையே என்று அவர்கள் நினைத்தார்களாம். அப்படி கம்பன் தனது காவிய திறனை அப்படி வர்ணித்திருக்கிறார் கம்பர். அது மட்டுமல்ல, தம் நேர் இல்லா மங்கையர் செங்கை தளிர்மானே அன்னே தேனே ஆரமிழ்தே என்று அடிபோற்றி, எப்படியெல்லாம் சீதையை அந்த பெண்கள் ஏற்று போற்றி பாடி பரவுகிறார்கள் என்பதை கம்பர் சொல்லுகிறார். தம் நேரில்லா மங்கையர், முதலில் உமையால் ஒக்கும் மங்கையர் என்றார் கம்பர். உமையாளைக்கு நிகர்த்தவர் அந்த பெண்கள். இப்போது என்ன சொல்லுகிறார்? தம் நேரில்லா மங்கையர், இந்த பெண்களுக்கு நிகரானவர்கள் யாரும் கிடையாது என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பெண்கள் சீதா பிராட்டியாரை எப்படியெல்லாம் ஏற்றி போற்றுகிறார்கள் என்றால், செங்கை தளிர்மானே, அதாவது செந்தளிர் போன்ற கரங்களை உடையவளே, மான் போன்றவளே, அன்னே அன்னையே, எங்களுக்கு தாய் போன்றவளே, தேனே தேன் போல இனியவளே, அமிழ்தே ஆரமிழ்தே என்று அடிபோற்றி சீதா பிராட்டியாருடைய திருவடிகளை போற்றி முன்னே முன்னே மொய்மலர் தூவி
அவள் நடக்கக்கூடிய அந்த பாதைகள் எல்லாம் மலர்களை தூவி முறைசார பொன்னே சூழும் பூவின் ஒதுங்கி பொலிகின்றாள். அப்படி அவர்கள் தூவிய அந்த மலர்களுக்கு மேலே நடந்து போகிறாள் சீதா பிராட்டி. இலைகளும் குலைகளும் இன்ன முன்னமே மழை ஒரு கண்ணினை மடந்தை மாறொடும் பழகியது எனினும் இப்பாவை தோன்றலால் அழகனும் அழகும் ஓர் அழகு பெற்றதே. அதாவது அந்த சீதா பிராட்டியாருடைய தோழிகள் ஆபரணங்களை அணிந்திருக்கிறார்கள். சீதையும் ஆபரணங்களை அணிந்திருக்கிறாள். அந்த இலைகள் என்றால் கழுத்தில் அணியக்கூடிய ஆபரணங்கள், குலைகள் என்றால் காதுகளில் அணியக்கூடிய குண்டலங்கள் போன்ற ஆபரணங்கள். இலைகளும் குலைகளும் இன்ன முன்னமே மழை ஒரு கண்ணினை மடந்தை மாறுடும். சீதா பிராட்டியார் தோன்றுவதற்கு முன்னமே இந்த ஆபரணங்கள் இருக்கின்றன. அந்த பெண்கள் எல்லோரும் அணிந்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட இப்போது எப்படி இருக்கிறதாம், இப்பாவை தோன்றலால் அழகனும் அழகும் ஓர் அழகு பெற்றதே. அந்த ஆபரணங்கள் அழகானவைதான். ஆனால் அந்த ஆபரணங்களை சீதா பிராட்டியார் அணிந்திருந்த ஒரே ஒரு காரணத்தினால் அந்த ஆபரணங்களுடைய அழகு இன்னும் அழகாயிற்று என்கிற செய்தியை கம்பர் அதிலே பதிவு செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட பெண் அங்கு மாடத்தில் நின்று கொண்டிருக்கிறாள். இவர்கள் மூவரும் வீதியில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அந்த சீதா பிராட்டியாரும் வீதியில் நின்ற ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியும் சந்திக்கிறார்கள். எண்ணறு நலத்தினாள் இணையல் நின்றுளி, எண்ணுவதற்கு முடியாதவள், நினைத்து பார்ப்பதற்கு அரியவள் சீதா பிராட்டியார். அந்த சீதா பிராட்டியாரை அங்கிருந்து நின்று கொண்டிருக்கிறாள். கீழே ராமன் நின்று கொண்டிருக்கிறாள். கண்ணோடு கண்ணினை கவ்வி, ரெண்டு பேருடைய கண்களும் சந்திக்கின்றன. ரெண்டு பேருடைய பார்வையும் ஒன்றை ஒன்று கவ்வுகின்றன. ஒன்றை ஒன்று உண்ணவும் ஒவ்வொருவருடைய பார்வையும் விழுங்குகின்றன. நிலை வராது அவருடைய மனம் திரிகிறது. உணர்வும் ஒன்றிட இரண்டு பேருடைய சிந்தனை ஒன்றுபட்டது. அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினான். ரெண்டு பேரும் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் ஒருவரை ஒருவர் அந்த இடத்தில் சந்தித்துக் கொள்ளுகிறார்கள். அதை கம்பர் பாடுகிறார். எண்ணறு நலத்தினால் இணையில் நின்றுளி, கண்ணோடு கண்ணினை கவ்வி, ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை வராது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்று பாடுகிறார் கம்பர். அவ்வாறு ராமனுக்கும் சீதா பிராட்டியாருக்கும் தங்கள் பார்வை மூலமாக தங்கள் இதயங்களை பரிமாறிக்கொண்ட செய்தியை கம்பர் இப்படி பதிவு செய்திருக்கிறார். அதை அபூர்வ ராகங்கள் என்கிற ஒரு திரைப்படத்தில் கவியரசர் கண்ணதாசன் ஒரு பாடலில் சுருக்கமாக சொல்லுகிறார். ஒரு கண்ணும் மறுகண்ணும் பார்த்து கொண்டால் அவை ஒன்றோடு ஒன்று சொல்லும் செய்தி என்ன, இருகண்ணும் ஒன்றாக சேர்ந்து விட்டால் அவை இரண்டுக்கும் பார்வையிலே பேதம் என்ன, கேள்வியின் நாயகனே என் கேள்விக்கு பதில் கூறையா என்று கவியரசர் பாடினார். சந்திப்போம்.